ஆளுநர் மாளிகையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் தங்கும் மாளிகையில் முதன்முறையாக ஓர் இஸ்லாமிய மாணவி தங்க வைக்கப்பட்ட நிகழ்ச்சியான நிகழ்வு அரங்கேறியது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். இதனை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இருந்து ஷப்ரின் இமானா என்ற மாணவி தனது பெற்றோருடன் சென்னை வந்தடைந்தார். அவர்கள் ஆளுநர் மாளிகையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டனர். விதிமுறைகளின்படி இங்கே தனிநபர்கள் தங்குவதற்கு அனுமதி இல்லை என்ற போதும் +2 தேர்வில் சாதனை படைத்த ஏழை மாணவிக்காக விதிமுறைகளை தளர்த்துவதில் தவறு இல்லை என ஆளுநர் தெரிவித்ததால் ஷப்ரின் இமானாவின் குடும்பத்தினருக்காக விருந்தினர் மாளிகை திறக்கப்பட்டது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த மாணவி ஷப்ரின் முதன்முறையாக சென்னை வந்ததாகவும் ஆளுநர் மாளிகையில் தங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்னருக்கு ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நேற்று கால் பண்ணி கவர்மெண்ட் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தங்க வச்சிருந்தாங்க. எந்த கட்படமே இல்லாம நல்லபடியா சேஃபா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் தோண்டப்படும் சாலைகளை உடனடியாக சீர் செய்யுங்கள் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டில் சாலை மற்றும் பாலப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவ வேலு, உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னையில் பல இடங்களில் மெட்ரோ பணிகளை தவிர்த்து பல்வேறு காரணங்களுக்காக சாலைகள் தோண்டப்பட்டுள்ளதை தான் காண்பதாகவும் இதனால் பொதுமக்கள் சிரமம் அடைவதாகவும் தெரிவித்தார். தரமான சாலைகள் மக்களிடம் நிச்சயம் நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், நிர்வாக ரீதியான தாமதங்களை தவிர்த்தல் உள்ளிட்டவற்றில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தோண்டப்படும் சாலைகள் விரைந்து சரி செய்யப்பட வேண்டும் என்றும், சென்னை புறநகர் பகுதிகளில் செயல்படுத்தக்கூடிய திட்டப்பணிகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பணி முன்னேற்றத்தில் பிரச்சனை இருந்தால் தலைமைச் செயலாளர் அல்லது அமைச்சர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று போர்ட் பிளேயரில் இருந்து சுமார் 530 கிலோமீட்டர் தென்மேற்கில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை அதே பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுப்பெற்று நாளை காலை தீவிர புயலாகவும் நள்ளிரவு மிக தீவிர புயலாகவும் மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு வடகிழக்கு திசையில் நகர்ந்து சற்றே வலுக்குறைந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரையை கடக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. மேலும் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் 3 நாட்களுக்கு சூறாவளி காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் திமுக பிரமுகர்களின் சொத்து விவரங்கள் என கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு விவரங்களை வெளியிட்டார். இந்நிலையில் முதலமைச்சருக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக கூறி அண்ணாமலை மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் அரசு வழக்கறிஞர் தேவராஜன் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் திமுக சொத்து பட்டியல் என்ற பெயரில் அவதூறு தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சரின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவதூறு கருத்துக்களை பரப்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக
அரசு வழக்கறிஞர் தேவராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் பல்வேறுபட்ட புகார்களை தெரிவித்துள்ளார். கடந்த 14/4/2023 அன்று கமலாலயத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது முதல்வர் மீது பல்வேறுபட்ட அவதூறு புகார்களை கூறியிருக்கிறார். அதன்படி ஒரு கேசட்டையும் வெளியிட்டிருக்கிறார். ஆகையினால் முதல்வர் சார்பாக இன்று அரசு உத்தரவின்படி அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்தேன். அவதூறு வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி உமா மகேஸ்வரி அவர்கள் 8 வாரங்கள் விசாரணைக்காக தள்ளி வைத்துள்ளார். கேரளாவில் சிகிச்சை அளித்த பெண் மருத்துவரை கைதி ஒருவர் கத்தரிக்கோளால் குத்தி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தீப் என்பவர் சிகிச்சைக்காக கொட்டாரக்கரையில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக பணியிலிருந்த மருத்துவர் வந்தனாவை சந்தீப் கத்தரிக்கோளால் குத்தி கொடூரமாக தாக்கினார். இதையடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் அவரை பிடித்து கட்டி வைத்தனர். இதில் காவலர்கள் 5 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவர் வந்தனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தாக்குதலை கண்டித்தும் உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். இதனிடையே மருத்துவர் கொலை தொடர்பாக மாநில காவல்துறை தலைவர் ஆன்லைன் வாயிலாக ஆஜராகி விளக்கம் அளிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவர் கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த உயர்நீதிமன்றம் மாநில அரசு மற்றும் காவல்துறையை கடுமையாக கண்டித்தது. மருத்துவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்றால் மருத்துவமனையை மூடிவிடுங்கள் என்றும் காட்டமாக நீதிபதிகள் கண்டித்தனர். இந்நிலையில் மருத்துவர் உயிரிழப்பு தொடர்பாக மாநில காவல்துறை தலைவர் நாளை அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாநகரில் ரசாயனத்தை கொண்டு படுக்க வைக்கப்பட்ட சாத்துக்குடி மற்றும் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோவை மாநகருக்கு உட்பட்ட வைசியால் வீதி, பெரிய கடை வீதி, பவள வீதிகள், கெம்பட்டி காலனி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் 8 குழுக்களாக திடீர் கள ஆய்வு மேற்கொண்டனர். 16 கடைகள் மற்றும் குடோன்கள் என மொத்தம் 45 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் பழப்பெட்டிகளுக்குள் சிறிய ரசாயன பொட்டலங்களை வைத்து பழங்கள் படுக்க வைக்கப்படுவதை கண்டறிந்தனர். இதையடுத்து கடைகள், குடோன்களில் இருந்து மொத்தம் 22,500 கிலோ மாம்பழங்கள் மற்றும் 2,500 கிலோ சாத்துக்குடி பழங்களை பறிமுதல் செய்து வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர். இந்நிலையில் 16 கடைகள் மற்றும் குடோன்களுக்கு உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 52.03% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குச்சாவடிகளில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை வாக்காளர்கள் நிறைவேற்றி வருகின்றனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பெங்களூரில் உள்ள விஜயாநகர் வாக்குச்சாவடி மையத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது குடும்பத்தினருடன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். இலவச திட்டங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க?
இலவச திட்டங்களை முழுமையா அவங்க வேற இடத்துல நிறைவேற்றி இருந்தா அந்த இலவச திட்டங்களை அவங்க மத்திய பிரதேஷ்லயோ அவங்க ஆட்சியில இருந்த போது, ராஜஸ்தான்ல இப்ப இருக்காங்க ஆட்சியில, அங்கேயோ இல்ல வேற எல்லா இடத்துலயும் கூட எங்கெல்லாம் அவங்க இந்த மாதிரி இலவச திட்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்களோ அதை நிறைவேற்றி இருந்தா மக்கள் அவங்கள நம்புவாங்க. எல்லா இடத்தையும் வாக்குறுதி கொடுத்துட்டு யாரோ ஒருத்தர் அதை பார்த்துப்பாங்கன்னு சொல்ற நிலையில இருக்கிற காங்கிரஸை இன்னைக்கு நம்புறதுக்கு யாரும் இல்ல. முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா வாக்களிக்க செல்லும் முன்பு சிகாபுரியில் உள்ள ராகவேந்திரா கோயிலில் குடும்பத்தினருடன் வழிபாடு நடத்தினார். அதன்பின் எடியூரப்பா வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக 135 இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். I have decided long back not to contest for election, and I have also resigned for the chief ministership also. That is my own decision. Even then people are giving respect like anything, and I am 100% sure that they are going to support us. We are going to get absolute majority and we are going to form the government. ஹூப்ளியில் உள்ள அனுமன் கோயிலில் வழிபாடு நடத்திய பிறகு கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வாக்களித்தார். This time I'll be winning with record margin. So is BJP is going to win record seats. A comfortable majority will be there. The people of Karnataka are always positive oriented, positive mind, and they vote for positive development. And I'm sure BJP will get Sampurna majority. காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான பரமேஸ்வரா தும்கூருவில் உள்ள சித்தார்த் நகர் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். பெங்களூரு சாந்தி நகரில் உள்ள புனித ஜோசப் பள்ளி வாக்குச்சாவடியில் நடிகர் பிரகாஷ் ராஜ் வாக்களித்தார். We need Karnataka to be beautiful. Sarva Jananga Shanti. Let's keep the harmony. Let's vote communal and the Bible Christian. இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி, அவரது மனைவி சுதா நாராயணமூர்த்தி ஆகியோர் பெங்களூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தனர். கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் கர்நாடக மாநிலத்தின் வாக்குப்பதிவு நிலவரத்தை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. கர்நாடக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு 75% இருக்கணும்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தால. காரணம், கர்நாடக மாநிலத்தோட தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் அந்த வாக்குப்பதிவு அவங்க எட்டுனது கிடையாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தான் அதிகமான வாக்கு சதவீதமா இதுவரைக்கும் இருந்திருக்கு. அந்த தரவுகளை இப்ப நம்ம வரைகலையில பார்த்துட்டு இருக்கோம். 2004ஆம் ஆண்டு 65.17, 2008ஆம் ஆண்டு 2013, 2018ன்னு அதுக்கப்புறமா வாக்குப்பதிவுகள் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுல 2018ஆம் ஆண்டு 72.13% ஒட்டுமொத்த வாக்குப்பதிவா இருந்திருக்கு. இதுதான் கர்நாடக தேர்தல் வரலாற்றில் அதிகமா பதிவான வாக்கு சதவீதம். அடுத்ததா மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 75% அப்படின்ற வாக்குப்பதிவு அவங்க எட்டல. கடந்த 4 மக்களவை தேர்தல்களில் எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2004 65.14, 2009 58.80, 2014 67.20, 2019 68.61% ஒட்டுமொத்த வாக்குப்பதிவா இருந்திருக்கு. அதுலயும் மக்களவை தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 மக்களவை தேர்தல்கள்ல இந்தந்த தொகுதிகள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி 4 தேர்தல்களோட ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது தட்சிண கன்னடா தொகுதி தான் இருக்கிறதுலேயே நல்ல வாக்குப்பதிவை கொடுத்திருக்காங்க. அதாவது 75%க்கும் அதிகமா அவங்க கொடுத்திருக்காங்க. அதே போல கோலார், சிக்கபல்லப்பூர், ஹாசன், உடுப்பி, சிக்மங்களூர் இந்த தொகுதிகள், இந்த மக்களவை தொகுதிகள் எல்லாம் கடந்த 4 மக்களவை தேர்தல்கள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஓட்டுப்பதிவு எப்பவுமே குறைவா இருக்கக்கூடிய தொகுதிகள், மக்களவை தொகுதிகள்னு பார்த்தோம்னா பெங்களூரு தெற்கு தொகுதி, மத்திய பெங்களூரு தொகுதி, வடக்கு பெங்களூரு தொகுதின்னு பெங்களூர்ல இருக்கிற மக்களவை தொகுதிகள் தான் குறைவான வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ராய்ச்சூர், குல்பர்கா இங்கேயும் குறைவான வாக்குப்பதிவு இருந்திருக்கு. இங்க மட்டும் கிடையாது, பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 28 சட்டமன்ற தொகுதிகள் அங்க இருக்கு. அப்படி ஒட்டுமொத்த ஆவரேஜ் 28 சட்டமன்ற தொகுதிகளோட ஒட்டுமொத்த ஆவரேஜ்னு பார்க்கும்போதும் பெங்களூரு குறைவான வாக்குப்பதிவை தான் கொண்டிருக்கு. கடந்த 2018ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 57%, அதுக்கு முந்தைய 2013ஆம் ஆண்டு தேர்தலில் 62% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கு. அதனால இந்த முறை பெங்களூர்ல ஒட்டுமொத்த வாக்குப்பதிவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இலக்கு வச்சாங்க. குறிப்பா 65ல இருந்து 70% அப்படின்ற இலக்கை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. தனது பிறந்த நாளை முன்னிட்டும் கர்நாடக தேர்தலில் பாஜக வெற்றி பெற வேண்டியும் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் நடிகை நமிதா சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார்.
நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்? சூப்பரா இருக்கு. நீங்க தான் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ சூப்பரா சப்போர்ட் இருக்கு எல்லாருக்கும். மக்கள் இப்போ கூட ரொம்ப லவ் பண்றேன். ஸோ இன்னைக்கு பர்த்டே நான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு 2 காரணத்து இருக்கு நான் இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன், ஃபர்ஸ்ட் என்னோட பிறந்த நாள், அண்ட் செகண்ட் இப்போ நான் பிஜேபிக்காக கர்நாடகாவில் கேம்பெயின் பண்ணி வந்துட்டு அங்கே நான் நல்ல சப்போர்ட் பார்த்தேன் பிஜேபிக்காக. ஸோ அதுக்காக நான் நினச்சிட்டேன், ஓகே 1008 தாமரை பூ போட்டு நான் பூஜா அரேஞ்ச் பண்ணிட்டேன் அண்ட் நல்லா ஃபினிஷ் ஆயிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். இப்போ கருத்து கணிப்பு இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது கர்நாடகாவில் காங்கிரஸ் வரலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க? ஐ டோன்ட் பிலீவ் இட், பிகாஸ் ஏன்னா ப்ரூஃப் இஸ் இன் த புட்டிங் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் see the final result. ஏன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இந்த வாட்டி பாஜக மெஜாரிட்டியில் வின் ஆகும். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? அந்த வேண்டுதல வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க பாருங்க, ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டே. ஸோ நீங்க பாருங்க, பாஜக கண்டிப்பா வரும். தேங்க்யூ.